கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாளுக்காக ஸ்தோத்திரம். இங்கே வேதத்தில் பார்க்கிறோம், கொள்ளை நோய் என்று எப்படிலாம் கிரியை செய்யணும்னு சொல்லி. இங்கே யோபு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சாத்தான் கொடிய கொள்ளை நோயை யோபுக்குள்ளே கொண்டு போடுகிறான். பாருங்க, சாத்தான் வியாதியை போட்டு போயிடுவான் யோபு பிள்ளைங்க. ஆனால் பாருங்க, அவனுடைய இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் அப்படியே உச்சந்தலேருந்து உச்சங்கால் வரைக்கும் கொடிய பற்களும் பொக்களுமாக இருந்து அப்படியே ஓட்டை எடுத்து சுரண்டுகிற பயங்கரமான கொடிய கொள்ளை நோய். இது சாத்தான் போட்டான். இது இங்கே வேதத்தில் நமக்கு ஆதாரம் இருக்கிறது யோபு பிள்ளைகளை. ஆனால் அந்த கொள்ளை நோய் வந்ததுக்கப்புறம் இந்த யோபு கடவுளுடைய பிள்ளை. அவன் கடவுளே தஞ்சம்னு இருக்கிறவன், உத்தமாக நடக்கிறவன், உத்தமனும் சன்மார்க்கமாக வாழ்ந்தவன். அங்கே வேதத்தில் அவனை குறித்து கடவுளை சாட்சி கொடுக்கிறார். ஆனால் அப்பேற்பட்டது சாத்தான் கொள்ளை நோயை போட்டுட்டு போயிட்டான். அந்த கொள்ளை நோய் போட்டதுனால கொடிய பற்கள் ஆகிறது. ஆனால் அவன் உத்தமத்தில் இருக்கிறான். அவன் நண்பர்கள் அவனை கேலி பண்ணுறாங்க. மனைவியே தேவனை துஷித்து சீவனை விட அப்படின்னு சொல்லுகிறான். நல்ல பெரிய பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன். அவனுக்கு பயங்கரமான வேலைக்காரர்கள் ஆடு மாடு எல்லாம், ஒட்டகம், கழுதைகள் பல எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அந்த கொடிய வியாதியை சாத்தான் போடுகிறான். இவன் கடவுளுடைய பிள்ளையாச்ச, இவன் கடவுளை விட்டு பின்னு வாங்கிடுவான் அப்படிங்கிறது இதுக்காக அவன் சோதிக்கிறதுக்காக கொடிய அந்த கொள்ளை நோயை போட்டு போயிடும். ஆனால் அவன் உறுதியாக இருக்கிறார். இந்த யோபு பக்தன் உறுதியாக இருக்கிறார். கடவுள் தான் எனக்கு எல்லாம், அவர் பார்த்து கொள்வார். கடவுள் கொடுத்தாரு, கடவுள் எடுத்தார் அப்படிங்கிற ஆளு. அப்போ எல்லாமே கடவுள், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் ஆகாது. உறுதியாக இருந்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க தேவ பிள்ளைகள், கொடிய வியாதி வந்துட்டா, கொள்ளை நோய் வந்துட்டா, நீங்க கடவுள் சமூகத்தில் உறுதியாக இருங்க. என்ன வேணாலும் பரவாயில்ல. சாவு ஒரு மனுஷனுக்கு உறுதி தான். பாருங்க, கடந்த 12ஆம் தேதி பிளேன் ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட பாவம் கொடிய எதிர்வாத விதமாக 250-205 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க நினைச்சாங்களா இவ பிள்ளைகளை எத்தனை பேர் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழணும்னு நினைச்ச ஒரு இன்ஜினியர் குடும்பம் இவ பிள்ளைகளை இங்கே தன் மனைவி ஆசையை கரைச்சிட்டு கங்கையில் கரைச்சிட்டு போறவன் திரும்ப போய் சேர்ந்தான். அதனால மரணம் என்று என்னைக்கும் ஒரு நாள் வரும் தேவ பிள்ளைகளே. ஆனா அதுக்கெல்லாம் அவன் பயப்படலை. இந்த கொடிய நோய் உங்களுக்கு வந்துட்டா பயப்படாதுங்க. இந்த யோபு பக்தன் பயப்படலை. கொடிய கொள்ளை நோய் வந்துட்டா பயப்படலை. அவன் தேவ கடவுள் சமூகத்தில் உறுதியாக இருந்தான். என்னதான் நடந்தாலும் அவரை மிஞ்சி உலகத்தில் நடக்காது. அதான் உங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் சொல்லுவாரு, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், இன்னும் கடவுள் உங்கள் தெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்பா. எந்த மதத்துக்காரங்க போனாலும் சரி தெய்வத்தை கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்க, அந்த யோபு பக்தன் உறுதியாக அந்த பிசாசன்னு என்ன நீங்கள் நினைக்கலாம், பிசாசெல்லாம் வியாதியாமல் வியாதியை போடும். இரவில் நடமாடும் கொள்ளை நோய் என்று சொல்லப்படும். இரவில் போட்டு போயிடும். நிறைய பேர் நைட்டில் நல்லா தானே பிறந்தார், நேற்று நல்லா தானே பிறந்தார், ஹார்ட் அட்டாக்கு போட்டு போயிடுவான். இவன் பிள்ளைங்க என்ன வேதியை போடுறானே தெரியாது. இவன் பிள்ளைங்கள இந்த அருமையான அந்த யோபு பக்தன் மேலே கொடிய பற்களால் நிறைந்த கொடிய கொள்ளை நோயை போட்டு போயிட்டான். ஆனால் அவர் உறுதியாக இருந்தார். தேவ மேலே கடவுள் மேலே நம்பிக்கையாக இருந்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற வியாதியினால எனக்கே அந்த வியாதி வந்தது, நான் கடவுளுக்கு மேலே உண்மையாக இருந்தேனே, உண்மையாக ஊழியம் செய்தேனே, உண்மையான ஆண்டவரை ஆராதித்தனே, நான் உண்மையாக வேலை பார்த்தேனே, உண்மையாக படித்தேனே, என் கணவனுக்கு உண்மையாக இருந்தானே, மனைவிக்கு உண்மையாக இருந்தானே, பெற்றோருக்கு உண்மையாக இருந்தானே, நீ நல்லா நினைக்கலாம். எனக்கே அந்த வியாதி நினைக்கலாம். தேவ பிள்ளை இந்த நேரம் பதட்டப்படாதுங்க. யோபு பதட்டப்படலை. தேவ பிள்ளைகளே, நண்பர்கள் ஊரார் எல்லாம் இவனை வணங்கினவங்கலாம் இவன் பாவம் பண்ணிட்டான், அதனால வியாதி வந்துட்டு எல்லாம் சொல்லுகிறாங்க தேவ பிள்ளைகளே. ஆனால் பாருங்க, அந்த கொடிய கொள்ளை நோயில இருந்து அவன் விசுவாசத்தில் இருந்ததுனால ஆண்டவர் கடவுள் அவனுக்கு அந்த கொடிய நோயில இருந்த யோபு பக்தனுக்கு விடுதலை கொடுத்து இழந்து போனது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுகிறார், திரும்ப கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைங்க, மறுபடியும் ஆண்டவர் உனக்கு சுகத்தை தருவார். உனக்கு இந்த வியாதியிலிருந்து, பொல்லாத கொடிய வியாதியிலிருந்து, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் உனக்கு சுகத்தை தருவா. ஆனால் நீ உன்னுடைய உறுதியாக இருக்கணும். தேவன் எனக்கு விடுதலை தருவாங்கிற உறுதியாக இருக்கணும். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். தேவ பிள்ளைங்க, நீ பதட்டப்படக்கூடாது.
அநேகர் சொல்லுவாங்க, அங்கே போ, இங்கே போ, அது மந்திராதிக்க போ, அங்கே போ, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீ பதட்டப்படாமல் இருந்து தேவ பிள்ளைகள் அந்த யோக பக்தனை போல தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது இந்த கொடிய நோயிலிருந்து அவரை விடுவித்து இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, அதே போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளை, நீங்களும் தேவ மேலே, ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீங்களா? நீங்கள் இந்த கொடிய வியாதி இருக்க, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியை கொடுத்ததுக்காக சோத்திரம், இந்த கொள்ளை நோயிலிருந்து என்னை விடுதலை கொடுக்கறதுக்காக சோத்திரம்னு சொல்லி சோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுப்பார். கண்களை இப்படி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, உனக்கு கோடி சோத்திரம். பகலிப்பற கண்புக்கும் பாலாக்கிற கொள்ளை நோய்க்கு விலைக்கு காப்பஞ்சவரே, அப்பா சரீரத்தை பாலாக்கிற கொள்ளை நோயை யோபு பக்தன் மேலே இந்த சாத்தான் இந்த கொள்ளை நோய் போட்டானப்பா. ஆனாலும் அவன் உறுதியாக இருந்து உண்மையே நம்பிக்கையாக இருந்ததுனால அந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுத்த தேவனே சோதரனப்பா. இப்போது கொள்ளை நோயினால் அப்பா வீட்டில் படுக்கையில் இருக்கிற, ஆஸ்பத்திரியில் இருக்கிற, படுக்கையில் இருக்கிற உடைய பிள்ளைகளை நீ தொட்டு நீர் விடுதலையாக்க முடிய சொல்லிக்கிறோம். அப்பா அது அப்படி உண்மையில் உறுதியாக இருந்து இது பற்றி கொள்ளத்தக்க நீர் கிருபை பாராட்ட முடிய சொல்லிக்கிறோம்ப்பா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். God bless you. கர்த்தர் இந்த யோபு பக்தனுக்கு விடுதலை கொடுத்தது போல உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார். மறுபடியும் இழந்து போன ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சுகமாக வாழ்வீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.